போன வீடியோவில் விட்டதுலேருந்து தொடருவோம். நாங்கள் ஃப்ளாரிடாவில் தங்கியிருந்த ஏர்பிஎன்பியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $300 நாங்கள் 4 நாள் தங்கியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் டிஸ்னிலேண்டுக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால 10 நிமிஷத்தில் டிஸ்னி ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. ஈவினிங்கு சிலுன்னு ஒரு வாமான ஒரு காற்று, லைவ்லியான க்ரௌடு, இடமே ஒரு லைவ்லியாக சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, இங்கே பார்க்கிங் அண்ட் என்ட்ரன்ஸு ஃப்ரீ. ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் இங்கே ஃப்ரீயாகவே வந்துட்டு வைப் பண்ணிட்டு போகலாம். டிஸ்னினாலே கிட்ஸுக்கு தான் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு இல்லையா, அது ஒருவேளை பெரியவங்க கூட உள்ளே வந்தால் கிட்ஸ் மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்றதுக்காக வச்சாங்களோ. ஏன்னா இவ்வளோ நேரம் ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு இருந்தீங்களே, எப்படி இருந்துச்சு? செமையான ஒரு டைனோ தீம் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. கிட்டத்தட்ட சங்கர் படம் செட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரே டிஃப்ரென்ஸே இதில் ஒரு லாஜிக் இருந்தது. இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய தீம்ஸில் நிறைய இடங்கள் இதை சுற்றி இருக்கு. ஒரு ஈவினிங்கில் எங்களால் ஃபுல்லாக கவரே பண்ண முடியல. ஓரளவுக்கு நாங்கள் கவர் பண்ணோம், அதுவும் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. காலையில் 6 மணிக்கே எழுந்து ஒன் டே ஃபுல்லாக ஒரே இடத்துல நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த இடம் நீங்கள் ஃப்ளாரிடாவில் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடம் என்னன்றதை வீடியோவில் சொல்கிறேன். டாடா பாய்.